ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோல தமிழ் இலக்கணம் தான் பார்க்க போறோம். இலக்கண பார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 10th புக்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற எழுத்து, சொல் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல அதான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம எழுத்து, சொல் பேஸ் பண்ணி நம்ம 6ஆப்லேருந்து 9ஆப்பு வரைக்கும் இருக்கிற எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? எழுத்து என்ன? சொல்லுனா என்ன? அதுக்கு எத்தனை வகை? எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுல வந்து லாஸ்ட் டாபிக் இதுதான் எழுத்து சொல். இதோட இந்த டாபிக் முடியுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் 5 அப்படின்றத பார்த்தோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ரைட்டா? அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் எழுத்து. ஸோ எழுத்து பார்த்திருந்தோம். எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைன்னு சொன்னோம். என்னென்ன? முதல் எழுத்து 1, சார்பெழுத்து 1. முதல் எழுத்து அப்படின்னா என்ன? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்த்து 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்தை சார்ந்து வர்ற எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவாங்க? சார்பெழுத்து. அது எத்தனை வகை? 10 வகை. ஸோ அது என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தம் 10 வகை. அதுல உயிர்மை, ஆயுதம் அது நம்ம பார்த்தாச்சு. உயிரிழப்படை, ஒற்றளப்படை. ஸோ அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 10th சாப்டர்ல நம்ம அதை தான் பார்க்க 10th புக்ல உள்ள ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள சாப்டர் எது அப்படின்னா உயிரிழப்படை ஒற்றளப்படை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? உயிர்மை ஆயுதம் பார்த்தாச்சு. உயிரிழப்படை ஒற்றளப்படை நம்ம இப்ப பார்க்க போறோம். குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் 4 வகை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் நம்ம டாபிக் போட்டிருக்கோம். ஓகேவா? பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சார்பெழுத்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம. அதுல உயிரிழப்படை ஒற்றளப்படை மட்டும் பேலன்ஸ், அது மட்டும் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சொல் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். சொல் வந்து எத்தனை வகை அப்படின்னா, சொல்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தனியா நின்னோ இல்ல 2, 3 எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவதுதான் சொல் அப்படின்னு பார்த்தோம். அதுல எத்தனை வகை பார்த்தோம் அப்படின்னா 4 வகை பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகை இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். ஸோ பெயர்ச்சொல் அப்படின்ற டாபிக் தனியா நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிற டாபிக் தனியா பார்த்திருக்கோம். ஓகேவா? இந்த அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயர்ச்சொல் எத்தனை வகைன்னு பார்த்தோம்னா 6 வகை பார்த்தோம். ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஓகே. ஸோ இதுல வந்து என்ன டாபிக் பார்த்தோம்னா தொழில் பெயர் அப்படின்ற டாபிக் பார்த்திருந்தோம். ஓகேவா? தொழில் பெயர் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகைன்னு பார்த்திருந்தோம். அது என்னென்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல் நிலை தொழில் பெயர், முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாமே நம்ம தனித்தனி சாப்டரா போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுல முடிஞ்ச அளவு நம்ம வந்து அந்த புக்கை ரெஃபர் பண்ணி எவ்வளோ நோட்ஸ் நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க. அது அப்படியே வந்து புக்கோட அப்படியே டிக்டோவா தான் இருக்கும். அதுல என்னென்ன லைன் பை லைன் ரீட் பண்ணி, ஸோ அதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இலக்கணம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அதோடைய எடுத்துக்காட்டுகள் அப்படின்றத வந்து நீங்க விட்டுறக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. எடுத்துக்காட்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. எடுத்துக்காட்டு தான் கேட்பாங்க நமக்கு. ஓகேவா? இதோடைய எடுத்துக்காட்டு என்ன? இது எதற்கான எடுத்துக்காட்டு? ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அது எல்லாமே நமக்கு புக்ல இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ்ன்னு போட்டு போட்டு ஒவ்வொரு இதுக்குமே ஒரு டாபிக். முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்னா என்ன? ஒரு டெஃபனிஷன் பிளஸ் அதுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அந்த எடுத்துக்காட்டு ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். எழுத்துல இருந்து எழுத்து, எழுத்து எத்தனை வகை அந்தது ஒண்ணு. முதல் எழுத்து சார்பெழுத்து. ஸோ சார்பு அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வகை குறுக்கம், குற்றியலுகரம், குற்றியலிகரம், அதே மாரி சொல்லு, பெயர் சொல்லு, தொழில் பெயர் இது எல்லாமே தனித்தனியா இண்டிவிஜுவல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல வரிசையா இருக்கும். ஓகேவா? நீங்க அத போய் படிச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுதான் ஃபைனல் டச். எழுத்து சொல்லோட ஃபைனல் டச் இதுதான். இதோட நமக்கு எழுத்து அண்ட் சொல்ன்ற டாபிக் முடியுது. 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள எழுத்து அண்ட் சொல் அப்படிங்கிற சாப்டர் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடியுது. ரைட்டா? ஸோ இதுல வந்து பார்த்துருவோம். இதுலயுமே நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபுல்லா லைன் பை லைன் புக் வந்து ரீட் பண்ணி, ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது டேஷ். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது என்னது? இலக்கணம். ஓகேவா? மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும்.
ஓகேவா? இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்? அளபெடை தான் பார்க்க போறோம். அளபெடுத்தல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்கலாம். நீண்டு ஒலித்தல். அளபெடுத்தல் அப்படின்னா என்னது? நீண்டு ஒலித்தல். ஓகேவா? அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒலித்தல். இப்ப பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேச்சு வழக்குல நம்ம சொற்கள சொல்றோம். இப்போ நம்ம அம்மாவ நம்ம கூப்பிடணும் அப்படின்னா, அம்மா அப்படின்னு கூப்பிட்டா தான் கேட்குமே தவிர்த்து, அம்மா அம்மான்னு கூப்பிட்டா கேட்குமா? கேட்காது. அதே மாதிரி இப்ப நம்ம தம்பி கூப்பிடுறோம் அப்படின்னா, தம்பி தம்பின்னு கூப்பிட்டா கேட்காது. தம்பி ஒரு நீட்டி ஒலிச்சு சொல்லும்போது தான் அது அவங்களுடைய காதுக்கு என்ன செய்யும்? எட்டும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்குதான் என்னன்னு சொல்றாங்க? அளபெடை அப்படின்னு சொல்றாங்க. அளபெடுத்தல். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உயிரிழப்படை அண்ட் ஒற்றளப்படை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமாகிய குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். அவ்வாறு வருவது டேஷ். என்னது? உயிரிழப்படை. ஓகேவா? அதாவது செய்யுளுடைய ஓசை வந்து குறையிறப்போ அதை கம்ப்ளீட் பண்றதுக்காக, அதை நிறைவு செய்யறதுக்காக ஒரு சொல் இருக்கு. அதுக்கு முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம், இல்ல கடைசிலையும் வரலாம். என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அதுல நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7 எழுத்துக்கள் இல்லையா? ஆ, இ, உ, ஏ. ஸோ அந்த மாதிரி 7 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 7 எழுத்துக்கள் என்ன செய்யும் அப்படின்னா நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்கிறதுக்காக என்ன செய்யும் அப்படின்னா, அந்த நெட்ட எழுத்துக்களுடைய இணை எழுத்து. அதோட இணை எழுத்து என்னது? அதோட இணை எழுத்துக்கள்ல இணை எழுத்துக்கள்ன்ற ஒரு டாபிக்ல நம்ம பார்த்துருக்கோம் அது. ஓகேவா? அதுவுமே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. இணை எழுத்துக்கள் அப்படின்ற கான்செப்ட்ல உயிரெழுத்துக்களுக்கு எது இணை எழுத்து, மெய்யெழுத்துக்களுக்கு எது இணை எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்களுக்கு எது இணை எழுத்து, வல்லின எழுத்துக்கு எது இணை எழுத்து, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை நீங்க போய் நம்மளோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. நெட்டெழுத்துக்களுடைய இணை எழுத்து என்னது? உயிரெழுத்து வந்து நெட்டெழுத்து என்னது? ஆ, ஈ. அதுக்கு அதோடைய குற்றெழுத்து தான் இணை எழுத்துன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஆ உடைய இணை எழுத்து அ. ஈயோடைய இணை எழுத்து இ. ஓகேவா? அது என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரும். அந்த மாதிரி வர்றது தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உயிரிழப்படை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. ஓகேவா? செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இதுல செய்யுளிசை அளபடை அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இசை நிறை அளபடை. ஓகேவா? அதை பார்ப்போம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? டேஷ்ன்னு கேட்கலாம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை டேஷ் என்பர். செய்யுளிசை அளபடை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். செய்யுளிசை அளபடை டேஷ் என்றும் கூறுவர். அதை எப்படியும் சொல்லுவாங்களாம்? இசை நிறை அளபடை அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதோடைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓதல் அப்படின்னா மொழிக்கு முதல் என்ன செஞ்சிருக்கு? நெட்டெழுத்த அளபெடுத்திருக்கு. உறார்க்கு உருநோய், மொழிக்கு இடையில என்ன செஞ்சிருக்கு? அளபெடுத்திருக்கு. நல்ல படா பறை. ஸோ என்ன செஞ்சிருக்கு? இறுதியில நல்ல படா. ஸோ நான் இறுதியில என்ன செஞ்சிருக்கு? அளவெடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நீங்க எது உங்களுக்கு புரியுது, புரியல, எது வாட் எவர், நீங்க வந்து இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இதே இதை அப்படியே கேட்பாங்க. கேட்டு அது என்ன அளபெடைன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி உங்களுக்கு புரியாத பட்சத்துல நான் புரிஞ்சு நல்லா படிச்சுப்பேன் அப்படின்றவங்க ஓகே, பெஸ்ட்டு. ஸோ எனக்கு அதெல்லாம் புரியல, இந்த டாப்பிக்கே எனக்கு புரியாது, இல்லை எனக்கு இந்த இலக்கணமே பிடிக்காதுன்றவங்க இதில் புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு, ஸோ எடுத்துக்காட்டு ஒன்றையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற எடுத்துக்காட்டை அப்படியே கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க. ப்ளஸ் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம வந்து நம்மளோட வீடியோஸில் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் 2-3 பேர் கேட்டு
கேட்டிருந்தீங்க. அது சீக்கிரமா அப்லோட் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது டேஷ். அதாவது செய்யுளுடைய ஓசை குறையாத டைமுமே இனிய ஓசைக்காக குறில் எழுத்து நெடிலா வந்து மாறி அளபெடுக்கிறது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னிசை அளபடை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செய்யுளுடைய ஓசை குறையும் போது, ஓகேவா, அதை நிறைவு செய்யறதுக்காக என்ன செய்யும், நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும். இதுல குறையாத போதும் இனிய ஓசைக்காக குறில் எழுத்து நெடில் எழுத்தா மாறி என்ன செய்யும், அளபெடுக்கிறதா இன்னிசை அளபடை. எடுத்துக்காட்டு, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஓகேவா? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. ஓகேவா? இதுதான் வந்து சொல்லிசை அளபடை. அதாவது ஒரு பெயர் சொல் அது என்ன செய்யும் அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த மீனிங் கொடுக்காம எச்ச சொல்லா மாறி, எச்ச சொல்னா என்னன்னா வேர்டு கம்ப்ளீட் ஆகாம இருக்கும். எச்சம்னு ஒரு டாபிக் இருக்கு, அதை நம்ம சீக்கிரமா போடுவோம். ஓகேவா? எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேர்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்காது, இன்பிட்வீன்ல அது ஸ்டாப் ஆகி நிக்கிற மாதிரி. படித்தான் அப்படின்றது படித்த, இப்படி சொல்லுவோம்ல, அதான் எச்ச சொல்லுன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஆகாம இருக்கும், அந்த வேர்டு கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறது தான் எச்ச சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உரநசையி உள்ளம் துணையாகச் சென்றார் வரநசையி இன்னும் உளேன். உரநசையி உள்ளம் துணையாகச் சென்றார் வரநசையி இன்னும் உளேன். இதுல உரன் அசை நசை அப்படின்றது என்னன்னா விருப்பம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஓகேவா? அது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா நசையி அப்படின்னு, அதாவது விரும்பி அப்படின்ற மீனிங்ல வந்திருக்கும். ஓகேவா? நசைங்கிறது விருப்பம், அதாவது ஒரு பெயர் சொல்லது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நசையி விரும்பி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கும், ஒரு எச்ச சொல்லா வந்து அளபெடுத்திருக்கும். ஓகேவா? அதான் சொல்லிசை அளபடைன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது இதெல்லாமே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அளபெடுக்குது. ஓகேவா? உயிரெழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லிட்டேன், உயிர் நெட்டெழுத்துக்கள் 7. ஸோ இதை அளபெடுக்கிறது தான் என்னன்னு சொல்லிட்டோம், செய்யுளிசை அளபடைன்னு சொல்லியாச்சு. அடுத்த என்ன வருது அப்படின்னா ஒற்றளப்படை உள்ள வருது. அது என்னன்னு பார்ப்போம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக மெய்யெழுத்துக்கள் 10ம் ஆயுத எழுத்தும் அளபெடுக்கிறது என்னது அப்படின்னு கேட்கலாம். அதுதான் ஒற்றளப்படை. ஓகேவா? செய்யுளோட ஓசை குறையும் போது உயிர் நெட்டெழுத்துக்கள், உயிரெழுத்துக்களுடைய நெட்டெழுத்து அளபெடுத்துச்சுன்னா அது என்னது, செய்யுளிசை அளபடை. அதே வந்து அதோடைய செய்யுளுடைய ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக மெய்யெழுத்துக்கள் அளபெடுத்துச்சு, மெய்யெழுத்தோ ஆயுத எழுத்தோ அளபெடுத்தா அதுக்கு ஒற்றளப்படை. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 18 இல்லையா? மொத்தம் வந்து 18 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல 10 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, 8 எழுத்து இல்லை. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஈஸியா. என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மெய்யெழுத்துக்களை வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையினை எழுத்து அப்படின்னு 3 வகையா சொல்லுவாங்க. ரைட்டா? இப்ப வல்லின எழுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லின எழுத்து என்னது, கசட தபர. ஓகேவா? மெல்லின எழுத்து ஞெஞன நம்மன. இடையின எழுத்து என்னது, எரல வழல. ரைட்டா? இப்போ இதுல எந்தெந்த எழுத்துக்கள் அளபெடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெல்லின எழுத்து எல்லாமே வரும். ஓகேவா? இந்த வல்லின எழுத்து மொத்தமாவே வராது. ஓகேவா? இந்த மெல்லின எழுத்து எல்லாமே வரும். இது வந்து நம்ம புரியறதுக்காக கசட தவிர எங்கன நம்ம வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் இங்கு இங்கு இன்னு இந்து அப்படி வரும். ஓகேவா? ஸோ மெல்லின எழுத்து எல்லாமே வந்துடும். இடையின எழுத்துல இந்த ர, இந்த சிறப்பு ழ இதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்துடும். ஓகேவா?
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லின எழுத்து மொத்தமாவே வராது. மெல்லின எழுத்து எல்லாமே வந்துரும். இடையின எழுத்துல இந்த ராவும், லாவும் தவிர எல்லாமே வந்துரும். இந்த 10 எழுத்துக்கள் தான். ஸோ இது வந்து நமக்கு புரியறதுக்காண்டி எழுதியிருக்கேன். மெய் எழுத்துக்கள் இது. இங்கு, இங்கு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, ஓகேவா? இவ்வு, ஈ, இல், இல். ஓகே. ஸோ இந்த 10 மெய்யெழுத்துக்களும் ப்ளஸ் வந்து அக் அப்படிங்கிற ஆயுத எழுத்தும் அளபெடுக்கிறது தான் என்னது அப்படின்னா ஒற்றளப்படை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கிறைவன், எக்கிழங்கிய. ஸோ இதை கொடுத்துருக்காங்கன்னா மெய்யெழுத்து அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம் அப்படின்னா ஒற்றளப்படை. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து இது என்ன அளபடைன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மெய்யெழுத்து வந்திருந்துச்சு இல்லை ஆயுத எழுத்து வந்திருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஒற்றளப்படைன்னு போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஒரு எழுத்து அவ்வளோதான். இது வந்து என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா உயிரலப்படை ஒற்றளப்படை நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது என்னது? சொல். படித்தோம் இல்லையா? ஸோ பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. ஸோ இதெல்லாம் சொல் தான். பட் இது வந்து கேட்க சான்ஸ் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இருதிணைனா என்ன? உயர்திணையும் வரலாம். சொல்லுன்றது எல்லாமே சொல் தான். ஓகேவா? அதனால அது வந்து உயர்திணை வரலாம், அக்ரிணை வரலாம். 5 பால் அப்படின்றது ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் எல்லாமே குறிக்கும். மூவகை இடத்திலையும் வரும். ஓகேவா? உலக வழக்கு செய்யுள் வழக்குலையும் வரும். வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்றது சொல்லுன்றது ஒரு எழுத்து தனியா நின்னோ இல்லை நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தர்ற வகையில இருந்துச்சுன்னா அது சொல்லலாம். அதனால எல்லாமே சொல்லுதான். அது இருத்திணை, ஐம்பால், மூவகை இடம், உலக வழக்கு, செய்யுள் வழக்கு, வெளிப்படையா, குறிப்பா எல்லாமே சொல்லு வரும். ஓகேவா? அதனால நீங்க இது வந்து சரியா தவறாலையோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா சொல் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இது எல்லாத்துலேயுமே வரும். சொல்லுன்றது நார்மலாக 4-5 எழுத்து சேர்ந்து வந்தாலே அதை சொல்லுதான். அதனால எல்லாத்துலேயும் அது வரும். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூவகை மொழி கொடுத்துருக்காங்க. மூவகை மொழின்றது 3 வகை சொல்றாங்க. மொழி இலக்கணம்னு கேட்டா 5 வகை இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ரைட்டா? மூவகை மொழி அப்படின்னா 3. அது என்னென்ன அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஓகேவா? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஓகேவா? அடுத்தது ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன. இது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். இது சொல்லியிருக்க நூல் நன்னூல். ஓகேவா? ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன. இது சொல்லியிருக்கிறது எதுல அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூல். அதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதில் தான் அதை சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து இது எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி இலக்கணம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருந்தா அது வந்து மேக்ஸிமம் தொல்காப்பியமாக இருக்கும், இல்லை நன்னூலாக இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து மற்ற நூல்கள் இல்லைன்றது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் வந்து நன்னூல் அண்ட் தொல்காப்பியத்திலிருந்து வந்திருக்கும். பேலன்ஸ் வந்து வேறு நூட்கள்லையுமே இருக்கலாம். அந்த மாதிரி வேறு நூல்களில் இருக்குது அப்படின்னா அதை நல்லா படிச்சுக்கோங்க. இலக்கணம் பேஸ் பண்ணி நான் சொல்கிறது இலக்கணத்துக்கு பேஸ் பண்ணி. ஓகேவா? மற்றபடி மேக்ஸிமம் எதில் இருக்கும் அப்படின்னா தொல்காப்பியம் நன்னூலில் தான் வரும். ஓகேவா? ஒரு இலக்கணம் பேஸ் பண்ணி ஒரு இது கொடுத்து இது எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நன்னூல் அண்ட் தொல்காப்பியம் தான் மோஸ்ட் ஆஃப் வரும். மற்ற நூல்கள் எதில் வருது அதுலேயுமே மற்ற நூல்களில் வரும். ஏதாவது 1-2 வரும். அப்போ அதை மட்டும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது எந்த நூல் அப்படின்றத மட்டும் படிச்சுக்கோங்க. மற்ற 2மே தொல்காப்பியம் அண்ட் நன்னூலாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது டேஷ். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது என்னது? அதை தான் தனிமொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தனிமொழி அப்படின்னு சொல்றாங்க. கண், படி, அது பகுபதமும் இருக்கலாம், பகாபதமும் இருக்கலாம். பகுபதம்னா என்ன, பகாபதம்னா என்ன அப்படின்னா உங்களால சின்ன சின்ன உறுப்புகளா பிரிக்க முடியும் அதுனா அது பகுபதம். பிரிக்க முடியாது, அதை பிரிச்சா அதுக்கடுத்து மீனிங்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னா அதான் பகாபதம். ஓகேவா? கண்ணன்,
படித்தான். இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிரிக்க முடியும். ஓகேவா? இதெல்லாமே நம்மளால என்ன செய்ய முடியும்னா பிடிக்க முடியும். பட் ஆனா இத வந்து நமக்கு பிரிச்சோம்னா என்ன செய்யாது? மீனிங்லெஸ்ஸா இருக்கும். பொருள் தராது. ஸோ இதத்தான் பிரிக்கவும் முடியாது. இதத்தான் என்ன சொல்லுவோம்? பகாபதம். இத எப்படி வந்து பகுபதம், பகாபதம் பேஸ் பண்ணி பிரிப்போம் அப்படின்னா, இந்த பகுபத உறுப்பிலக்கணம் பேஸ் பண்ணி பிரிப்போம் இல்லையா? படித்தான், படி பிளஸ் இது பிளஸ் ஆன் அப்படின்லாம் பிரிப்போம்ல, அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழி. தனிமொழினா என்ன? இப்ப பார்த்தது தான். ஓகேவா? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தா அதுதான் தனிமொழின்னு பார்த்தோம்ல. அதுல 1 இல்ல 2 அதுக்கு மேற்பட்ட தனிமொழி சேர்ந்து வந்து பொருள் தந்தா அது என்னது அப்படின்னா தொடர்மொழி. ஓகேவா? எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். ஸோ இதெல்லாமே தொடர்மொழி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது டேஷ். அதான் பொதுமொழி. ஓகேவா? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள், தனியா பார்த்தா அது ஒரு பொருள் இருக்கும். அதையே நீ பிரிச்ச அப்படின்னா அது வேறு பொருள் தரும். அப்படி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவா இருக்கிறது தான் பொதுமொழி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 அப்படின்னா 8ங்கிற ஒரு நம்பர். ஓகேவா? அந்த 8 நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்னா எல் பிளஸ் 2ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? எல் பிளஸ் 2 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லை உன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப 2 மீனிங் தருது. 8ங்கிறது அப்படியே இருந்துச்சுன்னா அது தனிமொழி. ஓகேவா? 8ங்கிறது அப்படியே இருந்தா அது என்னது? தனிமொழி. 8ங்கிற ஒரு நம்பர், அவ்வளோதான். அதே எல் பிளஸ் 2ன்னு பிரிச்சோம்னா எல்லை உன். அப்ப 2 தனிமொழி சேர்ந்து வந்திருக்கு. அப்ப அது என்னது? தொடர்மொழி. அப்ப அந்த 2க்கும் பொதுவா இருக்கிறது எது? பொதுமொழி. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் வேங்கை அப்படின்னா நார்மலா வேங்கைனா வேங்கை மரத்தை குறிக்கும். ஓகேவா? அதே வந்து நம்ம வேம் பிளஸ் கையின்னு நம்ம பிரிச்சோம் அப்படின்னா வேகின்ற கை அப்படின்ற மீனிங் வரும். ஓகேவா? வேங்கைன்றது தனிமொழி. வேகின்ற கை அப்படின்னு வரும்போது என்ன இருக்கு? 2 சொல் சேர்ந்து வந்திருக்கு. அப்ப அது தொடர்மொழி. அப்ப 2க்கும் பொதுவா வந்திருக்கனால அது என்னது? பொதுமொழி. ஓகேவா? அடுத்தது மூவகை மொழி முடிச்சாச்சு. இப்ப என்ன படிச்சுட்டோம் அப்படின்னா உயிரிழப்படை, ஒற்றளபடை பார்த்தாச்சு, சொல் பார்த்தாச்சு, மூவகை மொழி பார்த்தாச்சு. இப்ப என்ன பார்க்குறோம் அப்படின்னா தொழில் பெயர். தொழில் பெயர் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு. தொழில் பெயர்னு தனியாவே போட்டுட்டோம். இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாம வர்றதுதான் தொழில் பெயர். ஓகேவா? இது வந்து என்ன செய்யாதுன்னா காலம் வந்து காமிக்காது நமக்கு. ஓகேவா? ஒரு வினை, ஒரு செயல், அதை வந்து குறிக்கிற ஒரு பெயர் எண், இடம், காலம், பால் இது எதையுமே வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ எப்படியுமே அது காமிக்காது. அது ஆண் பாலா, பெண் பாலா, இறந்த காலமா, நிகழ்காலமா எதுவுமே காட்டாது. ஓகேவா? எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈதல், நடத்தல். ஸோ ஒரு தொழிலை மட்டும்தான் அது குறிக்கும். ஓகேவா? அடுத்தது வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் தான் விகுதி பெற்ற தொழில் பெயர். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 3 தொழில் பெயர் சொல்லியிருக்கோம். விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு. ஓகேவா? ஸோ அது வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வினை அடி, ஒரு வினை அடி, ஒரு வேர்ச்சொல் இருக்குல்ல, அது கூட ஒரு விகுதி சேர்ந்துச்சுன்னா அதான் விகுதி பெற்ற தொழில் பெயர். இப்ப வினையடி அப்படின்றது என்னது? ஒரு வேர்ச்சொல் நட, வாழ், ஆள் இதெல்லாமே அதோட ஒரு விகுதி சேருது. நடத்தல், வாழ்க்கை, ஆளல். ஸோ இதெல்லாம் சேரும்போது தான் என்ன வந்துடும் அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். தொழில் பெயர் விகுதி வந்து நம்ம லாஸ்ட் தொழில் பெயர்னு பார்த்ததுல போட்டிருக்கோம். ஓகேவா? தள்ளல், அம், ஐ, கை, வை, குபுவு, திசிவி, மை. ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா தொழில் பெயருடைய விகுதி. அதை நம்ம வந்து பிரீஃபா அதுல சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க அந்த இதுல வந்து போய் பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தது ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும். நிறைய விகுதி அதுக்கு நம்ம கொடுக்கலாம். நடங்கிறது ஒரு வேர்ச்சொல் இல்லையா? ஒரு வினை அடி. அது நடை, நடைத்தை, நடத்தல். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள்ல வரும்.
நிறைய விகுதிகள் பெற்று வரும். எதிர்மறை பொருள் வந்துச்சு அப்படின்னா அது எதிர்மறை தொழில் பெயர். ஓகேவா? நடவாமை, கொல்லாமை, நடத்தல், கொள்தல் அப்படின்றது ஒரு தொழில். பட் அது எப்படி வந்திருக்கு? நடவாமை, கொல்லாமைன்னு சொல்லி எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறையா வந்திருக்கு. ஸோ அதனால இது எதிர்மறை தொழில் பெயர். அடுத்தது விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயராகிறது டேஷ். அதுதான் முதல் நிலை தொழில் பெயர். வினை வந்து ஃபுல்லா என்ன செய்யாதுன்னா கம்ப்ளீட் ஆகாது. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வினை இருக்குல்ல அதுவே, அதாவது முதல்ல இருக்கிற அந்த இதே என்ன செய்யும்? தொழில் பெயரா மாறி வர்றது தான் முதல்நிலை தொழில் பெயர். தட்டு, உரை, அடி. ஓகேவா? இது வந்து தட்டுதல், உரைத்தல், அடித்தல். ஸோ இந்த மாதிரி வர வேண்டியது என்ன வந்திருக்கு அப்படின்னா அதோட முதல் பகுதி மட்டும்தான் வந்திருக்கு, பேலன்ஸ் வரலை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. விகுதி பெறாமல் இதே மாதிரி தான், விகுதி இல்லாம ஆனா அந்த முதல் நிலையே என்ன செஞ்சிருக்கும்னா திரிஞ்சு வந்திருக்கும். அதாவது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள்ல இருக்க வேண்டியது குரில்ல இருக்க வேண்டியது நெடிலா மாறி இருக்கும். ஓகேவா? அதுதான் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா பேரு, பெருங்கிறது பேருன்னு வந்திருக்கும். அதே மாதிரி உரு அப்படின்னா ஊரு அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ மேக்சிமம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் வந்து நெடில்ல ஸ்டார்ட் ஆகும். அதை பார்த்தாலே ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அது நெடில்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் போடலாம். ஓகேவா? அதுக்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ தொழில் பெயர்னா எப்படி வரும், முதல்நிலை தொழில் பெயர்னா என்ன, முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னா எப்படி வரும். இப்போ கெடுதல் அப்படின்றது தொழில் பெயர், விகுதி பெற்று வந்திருக்கு. ரைட்டா? கெடுதல். இப்போ முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னா இதோடைய வேர்ச்சொல் மட்டும்தான் அதில் வரும், கெடு. ஓகேவா? முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னா இது அப்படியே நெடில் எழுத்துல எழுதுனா கேடு. அவ்வளோதான். அடுத்தது சுடுதல். இதோடைய முதல்நிலை தொழில் பெயர்னா என்ன செய்யணும்? இதோட வேர்ச்சொல்லை மட்டும் எழுதணும், சுடு. முதல்நிலை திரிந்த தொழில் பெயரா மாற்றும் போது சூடு அப்படின்னு போகும், அது நெடில் எழுத்துல வந்துடும். அவ்வளோதான். அடுத்தது ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது தான் என்னது அப்படின்னா வினையாளனையும் பெயர். ஓகேவா? ஒரு வினை முற்று அந்த பெயரினுடைய தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிகிறது தான் என்னது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் பார்த்தோம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடத்துலையுமே வரும், 3 காலத்தையுமே காட்டும். இந்த தொழில் பெயர் அண்ட் வினையாளனையும் பெயர் இந்த ரெண்டுமே நமக்கு குழப்பம். தொழில் பெயர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காலம் காமிக்காது. ஓகேவா? வினையாளனையும் பெயர் காலத்தை காட்டும். ஓகேவா? தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த 3 இடத்துலையும் வரும். தொழில் பெயர் வந்து அந்த 3 இடத்துல இடம் வந்து பொருந்தாது, அதுக்கு வராது. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதெல்லாமே வினையால் அணையும் பெயர். ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துருவோம். இப்போ வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். இப்போ படித்தல் அப்படிங்கிறது ஒரு செயல் இல்லையா? அது ஒரு தொழில் தான். பட் ஆனால் வந்து அதை வந்து நம்ம நல்லா பார்த்தோம்னா அது ஒரு செயலை தான் அது குறிச்சிருக்கு இல்லையா? ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா பெயர் தன்மையாகி வினையவே உணர்த்தி நிற்கும். அதாவது அதையே தான் சொல்லும். அது அந்த படித்தல் அப்படின்றது படித்தல்ன்ற ஒரு வினை, ஒரு செயலை தான் அது சொல்லும். பட் ஆனால் வினையாளனையும் பெயர் என்ன செய்யும் அப்படின்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா இதுல படித்தல் அப்படின்றது ஒரு தொழில், அதை மட்டும் மென்ஷன் பண்ணும். இங்க என்ன செய்யும் அப்படின்னா படித்தவன், படித்தவர் அந்த மாதிரி வரும். அதாவது அந்த தொழிலை செய்யற அந்த பர்சனை குறிக்கும். அதுதான் வினையாளனையும் பெயர். ஓகேவா? தொழில் பெயர்னா என்னது? படித்தல். அவ்வளவுதான், முடிஞ்சு. அது ஒரு தொழில், ஒரு ஒர்க்கு, ஒரு செயல். அவ்வளவுதான், முடிஞ்சு. அது யாரையுமே மென்ஷன் பண்ணலாம், அதை மட்டும் அந்த செயலையே சொல்லுது அது. பட் ஆனால் வினையாளனையும் பேருக்கு வரும்போது படித்தவன், படித்தவள், படித்தவர். ஸோ அப்படி வரும்போது அந்த படித்தவர் அப்படின்னு வரும்போது அந்த தொழிலை செஞ்ச அந்த பர்சனை என்ன செய்யுது? மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் வினையாளனையும் பெயர். ஓகேவா? இது என்ன செய்யாது அப்படின்னா காலம் காட்டாது. படித்தல்,
படித்தல்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க. அது எப்ப படிச்சாங்க? அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இங்க காலம் காட்டும். படித்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. படித்தவர் அப்படின்னா, படிச்ச ஒரு பெர்சன். ரைட்டா? அது வந்து ஒரு காலத்த காட்டுது. படிச்சவங்க. அப்போ இறந்த காலத்த அது காமிக்குது. படித்தவர். படிப்பவர் அப்படின்னா, படிச்சுட்டு இருக்கிறவர். அந்த மாரிலாம் குறிக்கிறது தான் என்னது அப்படின்னா, வினையால் அணையும் பெயர். அதோடைய ரீட் பண்ணோம் அப்படின்னா, இதை எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. பாடியவள். அப்ப பாடி முடிச்சுட்டா அவ. இறந்த காலத்த சொல்லுது. பாடியவள். ஸோ அந்த மாரி காலம் இதுல காமிக்கும். பட் இதுல காட்டாது. ஓகேவா? இது படர்க்கை இடத்துக்கு மட்டும் தான் உரியது. ஒரு தொழில்ல வந்து குறிக்குது. ஒரு வினைய குறிக்குது. ஒரு படர்க்கை இடத்துக்கு மட்டும் தான் இருக்கு. ஆனா இது மூவிடத்துக்குமே வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடத்துக்குமே வந்துரும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, பாடுதல், படித்தல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, பாடியவள், படித்தவர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இந்த 10th உள்ள ஃபர்ஸ்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். எழுத்து அண்ட் சொல்லுன்ற டாபிக் ஃபுல்லாவே 6ஆப்லேருந்து 10ஆப் வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகேவா? பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க. மொத்தமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, எழுத்து அண்ட் சொல். எழுத்து அப்படின்றது என்னது? அளபெடுத்தல். நீண்டு ஒலிக்கிறது. அதில் என்னென்ன அளபடை பார்த்தோம் அப்படின்னா, செய்யுளிசை அளபடை, உயிரிழப்படை அண்ட் ஒற்றளப்படை. உயிரிழப்படையில் எத்தனை வகைன்னு பார்த்தோம்? 3 வகை. என்னென்ன? செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. ரைட்டா? இதில் எது அளபெடுக்கும்? உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கும். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றளப்படை. அடுத்தது பார்த்தது என்னது? ஒற்றளப்படை. இதில் என்ன செய்யும் அப்படின்னா, ஒற்றளப்படை வந்து மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் மட்டும்தான் என்ன செய்யும்? அளபெடுக்கும். அப்படி அளபெடுத்தா அதுக்கு பேர் என்னது? ஒற்றளப்படை. ஓகேவா? அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, சொல்லுன்ற டாபிக்ல வந்தோம். சொல் அப்படின்றதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது எல்லாமே இருத்திணை, ஐம்பால், மூவகை, இடம், உலக வழக்கு, செய்யுள் வழக்கு, வெளிப்படை, குறிப்பாக எப்படினாலும் வரும். ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, மூவகை மொழின்னு பார்த்தோம். அது 3 வகை. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு இது வந்து தனியா நின்னு, ஒரு வேர்டு தனியா நின்னு பொருள் தந்துச்சு அப்படின்னா, அது என்ன சொன்னோம்? தனிமொழி. அதே 2 வேர்டு சேர்ந்துச்சு அப்படின்னா 2 தனிமொழி வரும். அந்த 2 தனிமொழி சேர்ந்தா அது பொதுமொழி. தொடர்மொழி. ஓகேவா? அதுக்கடுத்து பொதுமொழினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேர்டு அப்படியே மீனிங் குடுக்கும். இன்னொன்னு அத பிரிச்சோம்னா வேற மீனிங் தரும். அப்படி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவா இருந்தா அது பொதுமொழி. ரைட்டா? முடிஞ்சுச்சு. அடுத்தது தொழில் பெயர் பார்த்தோம். தொழில் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, எண், இடம், காலம், பால் குறிப்பா வெளிப்படையா உணர்த்தாம வரும். அதான் தொழில் பெயர். ஓகேவா? அதுல 3 வகை சொன்னோம். விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஓகேவா? ஒரு வினை அடியோட விகுதி சேர்ந்துச்சுன்னா அது விகுதி பெற்ற தொழில் பெயர். ஓகேவா? அதே வந்து முதல்ல இருக்கிற அந்த வேர்ச்சொல், அந்த வினை அடி அதுவே பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை தொழில் பெயர். அது அப்படியே வந்து திரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அவ்வளோதான். ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதை படிச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சு ஒரு நோட்டில் நோட் பண்ணி கூட வச்சு படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. அதனால அதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அடுத்தது வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தொழில் செஞ்ச அந்த கருத்தாவை காட்டும் அது. அதே மாதிரி காலம் காட்டும், மூவகை இடத்துலையும் வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கோங்க. இதோட நம்ம எழுத்து அண்ட் சொல்லுன்ற டாபிக் முடிச்சாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போங்க. போய் வரிசையாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை படிக்காதவங்க படித்து வச்சுக்கோங்க. நமக்கு இலக்கணம் பேஸ் பண்ணி 85 கொஸ்டின் வருது. ஸோ அதனால் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இலக்கணம் பேஸ் பண்ணி எந்த கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து எழுத்து டாப்பிக்கும் சொல் டாப்பிக்கும் தொழில் பெயர் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மயங்கொலிகள் இதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு வந்து இதுலயே நம்ம ஒண்ணு பார்த்தோமே. எச்சம் பேஸ் பண்ணி இருக்க டாபிக்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா எச்சம் வந்து நம்ம இன்னும் இது பண்ணல. பட் ஆனா இதுல வந்து எச்சச்சொல் வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ அந்த எச்சம்னா வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு அது ஃபுல்லா அந்த வேர்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாம அது அப்படியே இன்பிட்வீன்ல அப்படி நிற்கும். கம்ப்ளீட் ஆகாம நிற்கும். அதான் இப்போ படித்தவன், படித்தவர் அப்படி இல்லாம படித்த, செய்த அந்த மாதிரி ஒரு எச்சச்சொல்லா நிற்கும் அது. அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா எச்சம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.